Thendral IAS Academy, your unique coaching center for all competitive exams. எல்லாருக்கும் வணக்கம். நான் PRITHIVI Thendral IAS Academy காரைக்குடி. நாம இப்ப NCERT books நான் கவர் பண்ணிக்கிருக்கோம். அந்த வகையில நம்ம ஜியோகிராஃபி தான் இப்ப பார்த்துக்கிருக்கோம். அதுல 6th ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 3 லெசன் வந்து ஏற்கனவே முடிச்சாச்சு. அண்ட் இந்த வீடியோல நம்ம 4வது லெசனான மேப்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் லெசனான the earth in the solar system பார்த்தாச்சு. அதே மாதிரி செகண்ட் லெசன் globe, latitudes and longitude பார்த்தாச்சு. third lesson motion of the earth இதுவும் பார்த்தாச்சு. சோ அந்த வீடியோ பார்க்கணும்னா பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. அப்ப அந்த கிளாஸ் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அது இல்லாம ஒரு கண்டினியூட்டியும் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். இந்த வீடியோ புதுசா பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க வந்திருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட டெலிகிராம் ஃபேஸ்புக் லிங்க்னா இருக்கு. ஆனா யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னா டெலிகிராம் குரூப்ல நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அது மாதிரி நம்ம நிறைய குவிஸ்னா கனெக்ட் பண்ணுவோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே. So, fourth lesson ஆன maps தான் இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு maps அப்படின்னா என்னன்னு தெரியணும். மேப்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப நம்மளோட எர்த் இருக்குல்ல, அதுல ஒரு குறிப்பிட்ட பிளேஸோட ஒரு டயக்ராம், அந்த பிளேஸ்ல என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத வந்து நமக்கு ஏத்த மாதிரி ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல ஒரு குறிப்பிட்ட ஸ்கேல், அதாவது ஒரு அளவு வச்சு அது மூலமா நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு டயக்ராம் வரையும்ல, அது பேர் தான் வந்து மேப் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஓகே, a map is a representation or a drawing of the earth's surface or a part of its drawn on a flat surface according to a scale. இந்த ஸ்கேல் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணீங்க. ஏன்னா ஸ்கேல்னா ஒண்ணுமே கிடையாது. அந்த ஸ்கேலை வச்சா அந்த இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 கிலோமீட்டர் அது மாதிரி கொடுப்பாங்க. அதை வச்சா நம்ம அந்த மேப் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இப்போ ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம மேப்பை பார்த்து ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியாதுல, அதுக்கு ஒரு அளவு வேணும். அதுதான் இந்த ஸ்கேலை சொல்லுவாங்க. ஓகே, மேப் நம்ம போறதுக்கு முன்னாடி இந்த கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். காம்பஸ்னா ஒண்ணும் இல்ல, நிறைய பேர் அதாவது டிராவலர்ஸ் இருப்பாங்க, இல்லாட்டி ஏதாவது ஃபாரஸ்ட்ல போறவங்க கண்டிப்பா அந்த கேம்பஸ் வச்சிருப்பாங்க. இது மூலமா தான் அவங்க நார்த் டைரக்ஷன், சவுத் என்ன, ஈஸ்ட் என்ன, வெஸ்ட் என்ன அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். சோ இதுல இந்த 0 டிகிரி இருக்குல்ல, இதுதான் நார்த் வந்து சொல்லுது. அது மட்டும் இல்லாம ஒரு 45 டிகிரி இது வந்து நார்த் ஈஸ்ட். ஓகே, இது என்னன்னா நார்த் ஈஸ்ட். மொத்தம் கார்டினல் டைரக்ஷன் மொத்தம் 4 தான் இருக்கு. அது என்னன்னா மேல இருக்க இது நார்த், கீழே சவுத், இந்த சைடு ஈஸ்ட் அண்ட் இங்கிட்டு வெஸ்ட். ஓகே, இந்த 4 டைரக்ஷன் இருக்கு. இந்த 4 டைரக்ஷன்ல இருந்து இன்னும் 4 வரும். அதே பண்ணா இந்த நார்த்தும் ஈஸ்டும் சேர்ந்து நடுவில் இந்த 45 டிகிரின்னு போட்டுருக்காங்கல்ல, இந்த இடத்துல நார்த் ஈஸ்ட்னு வரும். அதே மாதிரி சவுத்தும் ஈஸ்டும் சேர்ந்து இந்த இடத்துல 135 டிகிரின்னு போட்டிருக்காங்க, இந்த இடத்துல வந்து சவுத் ஈஸ்ட்னு வரும். ஓகே, அதே மாதிரி இங்கிட்டு வந்து சவுத் வெஸ்ட், இங்கிட்டு வந்து நார்த் வெஸ்ட் அப்படின்னு வரும். ஓகே, சோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேப் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அந்த கேம்பஸை பத்தி நம்ம தெரிஞ்சிருக்கணும். அடுத்து மேப்ஸ்ல மொத்தம் என்னென்ன வகைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிசிக்கல் மேப். ஓகே, பிசிக்கல் மேப், அடுத்து பொலிட்டிக்கல் மேப், அடுத்து தியோமெட்ரிக் மேப்ஸ். இப்படி 3 வகையான மேப் இருக்கு. பிசிக்கல் மேப்னா என்னன்னா, இப்ப நம்மளோட இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்கு, பிளாட்யூ இருக்கு, நிறைய ஆறுகள் இருக்கு, அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. அந்த மாதிரி வெறும் நேச்சுரலான, அதாவது பொதுவா நம்ம ஒரு மேப்னு எடுத்தாவே அந்த இடத்துல இந்த ரிவர்ஸோ ஓஷனோ அந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் நேச்சுரலாவே இருக்கோ அதை சொல்றது வந்து பிசிக்கல் மேப். ஓகே, இது பொலிட்டிக்கல் மேப்னா என்னன்னா, நம்மளால கட்டமைக்கப்பட்ட ஒரு பகுதிகள்னா இருக்கலாம், ஆர்டிபிஷியலா ஒரு சிட்டியா இருக்கலாம், டவுனா இருக்கலாம், வில்லேஜா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு பவுண்டரி நம்மளா ஒரு மனுஷங்க மூலமா ஒரு விஷயத்த நம்ம ஒரு எல்லையோ உட்படுத்தி வச்சிருக்கோம்ல, அதை ஃபுல்லாமே பொலிட்டிக்கல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே, அடுத்து தியோமெட்ரிக் மேப். அதுனா என்னன்னா, ஒரு ரெயின்ஃபால், ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல ரெயின்ஃபால் எவ்வளவு இருக்கு, அந்த இடத்துல காடுகள் எந்த அளவுக்கு இருக்கு, என்னென்ன வகையான காடுகள் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்களை சொல்றது வந்து இந்த தியோமெட்ரிக்கல் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே ஓகே, இப்போ மேப் எடுத்துக்கிட்டோம்னா மேப்புக்குள்ள, அதாவது மேப்போட வகைகள் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அதாவது பிசிக்கல் மேப், பொலிட்டிக்கல் மேப், தியோமெட்ரிக் மேப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த மேப்புக்குள்ள 3 விஷயங்கள் இருக்கு. ஓகே, இந்த 3 மேப்புக்குள்ளேயும் 3 விஷயங்கள் இருக்கு. அது என்னன்னா, இப்போ மேப் எடுத்தாவே அதுல வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதே மாதிரி டைரக்ஷன், அதுக்கடுத்து சிம்பிள் அப்படின்னு இந்த 3 விஷயம் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம், ஸ்கேலை வச்சு கண்டுபிடிப்போம். அதாவது இப்போ ஒரு மேப் இருக்குன்னா, இருங்க கீழே இருக்கும் பாருங்க, இந்த மேப்பை பாருங்களே. இந்த மேப்ல என்ன சொல்லியிருக்காங்க, 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அதாவது
1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி கொடுக்குறாங்கன்னா இந்த ஸ்கேலை வச்சா நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நேரில் நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த பில்டிங்க்கும் அந்த பில்டிங்க்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்மளால டேப் வச்சு அளக்கலாம், இல்லாட்டி நம்ம பார்த்தாவே ஒரு 10 அடி 20 அடின்னு சொல்லிடலாம். ஆனா மேப்பை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும்ல, எவ்வளோன்னு சொல்லிட முடியாது. ஒரு மரம் இருக்கும், அங்கிட்ட ஒரு மரம் இருக்கும், அது மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான் இந்த ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இதில் வச்சிருக்காங்க. இது மூலமா நம்ம என்ன ஆகும்னா, இப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மீட்டர் அப்படின்னு வச்சா இது முக்கியமான விஷயம். இந்த மேப்ல இந்த ஸ்கேல் அளவு வந்து மாறாது, எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பில்டிங்க்கும் இன்னொரு பில்டிங்க்கும் அந்த 1 சென்டிமீட்டருக்குள்ள 10 மீட்டர் இருந்தா அதே அளவு தான் மற்ற பில்டிங்க்கும் இருக்க மாதிரி செட் பண்ணிருப்பாங்க. ஓகே, கரெக்டா அந்த 1 சென்டிமீட்டர் தான் கணக்கு. எல்லாத்துக்குமே ஈக்குவலா அந்த 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் அந்த 1 மீட்டருக்குலாம் இருக்கும். ஓகே, அடுத்து ரெண்டாவது விஷயம், மேப்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விஷயம் என்ன இருக்குன்னா டிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, அந்த டிஸ்டன்ஸ்ல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டிஸ்டன்ஸை வச்சு ரெண்டு வகையான மேப்பை பிரிப்பாங்க. ஒன்னு வந்து ஸ்மால் ஸ்கேல் மேப். ஓகே, ஒன்னு ஸ்மால் ஸ்கேல் மேப், ரெண்டாவது லார்ஜ் ஸ்கேல் மேப். ஓகே, ரெண்டாவது என்ன, லார்ஜ் ஸ்கேல் மேப். ஸ்மால் ஸ்கேல் மேப்னா என்னன்னா, இப்போ உலக வரைபடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல கான்டினென்ட்ஸ் கண்ட்ரீஸ்னா இருக்குல்ல, அதை மொத்தமா ஒரு பெரிய இடத்த ஒரு சின்ன பகுதிக்குள்ள கட்டுறது வந்து ஸ்மால் ஸ்கேல் மேப். கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டுறது. ஓகே, கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் வரைக்கும் கட்டுறது என்னன்னா ஸ்மால் ஸ்கேல் மேப். இதே லார்ஜ் ஸ்கேல் மேப்னா ஒரு சின்ன பகுதியை பெரிய இடமா கட்டுறது, உங்க ஊரா இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட ஏரியாவா இருக்கலாம், அந்த இடத்த வந்து பெருசா கட்டுறது வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஏரியா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 மீட்டர்ஸ் வரைக்கும், சாரி 500 மீட்டர்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 5 சென்டிமீட்டர்ல இருந்து 500 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. இதே ஸ்மால் ஸ்கேல் மேப்ல 5 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம 500 கிலோமீட்டர் வரைக்கும் எடுக்கலாம். அண்ட் இதுல வந்து லார்ஜ் ஸ்கேல் மேப்ல வந்து 500 மீட்டர் வரைக்கும் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு சின்ன பகுதியா நம்ம பெருசா கட்ட போறோம் லார்ஜ் ஸ்கேல் மேப்ல. அந்த விஷயத்துல யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. நிறைய பேர் நினைக்கலாம் கான்டினென்ட் தானே பெரிய இடம், அதனால வந்து அதுதான் லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஸ்மால் ஸ்கேல் மேப்னா பெரிய இடத்த சின்னதா கட்டுறாங்க. ஓகே, பெரிய இடத்த, அதாவது மிகப்பெரிய கான்டினென்ட் இருக்குல்ல, அதனால ரொம்ப சுருக்கி கட்டுறாங்க. இதுவே லார்ஜ் ஸ்கேல்ல அந்த சின்ன இடத்த கொஞ்சம் பெருசாக்கி கட்டுறாங்க. ஓகே, அதனாலதான் அதை லார்ஜ் ஸ்கேல் மேப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து நம்ம ரெண்டாவது தெரிஞ்சுக்க, ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டோம், ரெண்டாவது என்னன்னா டைரக்ஷன். ஓகே, நல்லா பாருங்க, காம்போனன்ட்ஸ் ஆஃப் த மேப். அந்த மூணு விஷயத்துல ஃபர்ஸ்ட் டிஸ்டன்ஸ், செகண்ட் டைரக்ஷன், மூணாவது வந்து சிம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டிஸ்டன்ஸ் பார்த்தாச்சு, அடுத்து வந்து டைரக்ஷனுக்கு போனா அது ஏற்கனவே சொன்னோம்னா மொத்தம் எத்தனை டைரக்ஷன் இருக்கு, கார்டினல் பாயிண்ட்ஸ் எத்தனை இருக்கு, 4 இருக்கு. நார்த் மேல, கீழே சவுத், ரைட் சைடு ஈஸ்ட், லெஃப்ட் சைடு வந்து வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். அதே மாதிரி அதை வச்சு ஒரு 4 டைரக்ஷன் உருவாகும், நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட் அண்ட் நார்த் வெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, சோ இதுதான் டைரக்ஷன்ல முக்கியமானது. ஓகே, அடுத்து சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ்ங்கிறது எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, ஒரு டாட்டை வச்சோ இல்லாட்டி ஒரு ரவுண்டை வச்சு நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அது எல்லாத்தையுமே நீங்க இப்போ ஒரு மேப்ல ஒரு பில்டிங்னாலும் கட்டம் போட்டு ஒரு மரம்னாலும் கட்டம் போட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல, அந்த விஷயத்துக்கான தான் இந்த சிம்பிள்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த சிம்பிள்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு பில்டிங்னா ஒரு கட்டம். ஓகே, இதே ட்ரீனா இந்த மாதிரி ஒரு டயக்ராம், லேக்னா அதுக்கு ஒரு மாதிரி டயக்ராம், அதே மாதிரி ரிவர்னா அதுக்கு இது மாதிரி ஒரு டயக்ராம். ஓகே, இந்த மாதிரி சின்ன சின்ன சிம்பிள்ஸ் வச்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொண்டு வருது. அதாவது அதை நம்மளா ஒரு கன்சிடர் பண்ணிக்கிறதுக்காண்டி இந்த சிம்பிள்ஸ் வச்சு மேப்பை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, இதுல பாருங்களே என்னென்ன விஷயங்கள்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பில்டிங்ஸ், ரோட்ஸ், பிரிட்ஜஸ், ட்ரீஸ், ரயில்வே லைன்ஸ், வெல்ஸ், அது மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப பொதுவான மேப்ல நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், அதாவது எல்லா மேப்லயும் காமனா யூஸ் பண்ற சில விஷயங்களை சொல்றாங்க பாருங்க. அதாவது மெட்டல் ரோடு, அதாவது ஓரத்துல பார்டர் இருக்கும்ல, ஒரு தடுப்பு இருக்கும்ல, அந்த ரோடுனா இப்படி இருக்குமா, தடுப்பு இல்லாத ரோடுனா இப்படி இருக்குமா. அதே மாதிரி இன்டர்நேஷனல் பார்டர்ஸ்னா இந்த மாதிரி கொஞ்சம் டார்க் லைனா பெரிய டாட்டா இருக்கும். ஸோ ஸ்டேட்டுக்கு ஒன்று, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட்க்கு அந்த டாட் வராது. ஓகே, அதான் சொல்றாங்க. அடுத்து ரிவர்ஸ்க்கு நம்ம ஏற்கனவே போட்ட டயக்ராம், வெல்லுக்கு வந்து அதாவது கிணறுக்கு வந்து ஒரு டாட், பெரிய டாட், டேங்க்னா ஏரி, அந்த மாதிரி விஷயத்துக்குனா சொல்லியிருக்காங்க. கேனல்னா அந்த கால்வாய் இருக்குல்ல, அது இப்படிதான் இருக்கும். இது பொதுவா எல்லா மேப்லயுமே பொதுவா யூஸ் பண்ற விஷயங்கள்லாம் அது. ஓகே, இதே மாதிரி நம்மளா செட் பண்றதுன்னு வச்சுக்கலாம். சில மேப்லனா நீங்க 10th இல்லாட்டி 12th புக்லனா பார்த்திருப்பீங்க, அவங்களா ஒரு கட்டம் கட்ட மாதிரி கொடுத்து அதை ஒரு இதுன்னு சொல்லுவாங்க.
சுகர் கேன் அதிகமாக விளையிற ஏரியா, அப்புறம் அதிகமாக ரைஸ் விளைவிக்கிற ஏரியா, அந்த மாதிரி சில அவங்களா ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து அவங்களா கொடுக்குறது. இது வந்து பொதுவாக எல்லா மேப்லையும் இருக்குது, அதனால அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பிள்னா எப்படி இருக்கும், சர்ச்னா எப்படி இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ்னா என்ன சிம்பிள், கிரேவியார்ட்னா என்ன, இந்த இது கிரேவியார்ட். ஓகே, அதான் சொல்றாங்க. இது ட்ரீஸ், இது கிராஸ், அது மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ அதான் இவங்க அதே அதை வச்சு ஒரு மேப் கொடுத்துருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம்னா சிம்பிள்ஸ், அதை வச்சு இந்த ட்ரீஸ் நம்ம பார்த்ததுதான். ஓகே, அதான் சொல்றாங்க. அப்புறம் ரோட்ஸ் சொல்லியிருக்காங்க, ரயில்வேஸ். இது வந்து அன்மெட்டல்டு, அதாவது பார்டர் தடுப்பு இல்லாத ரோடு, இது வந்து தடுப்பு இருக்க ரோடு, அது மாதிரி சொல்றாங்க. ஓகே, அடுத்து இந்த ஸ்கெட்ச் பிளான், இந்த ரெண்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு. ஸ்கெட்ச்னா என்னன்னா sketch is a drawing mainly based on a memory and spot observed. அதாவது ஸ்கெட்ச்னா ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு வந்து ஒரு அளவோ எதுவுமே கிடையாது. நீங்களா இப்போ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கீங்க, இல்லாட்டி எங்கேயாவது வெளியே போயிருக்கீங்கன்னா அந்த இடத்துல நீங்களா உங்க கற்பனை வச்சு சும்மா வரைகிறது. ஓகே, ஒரு சும்மா மேப் மாதிரி நீங்களா வரைகிறது. ஆனா அதுக்கு அளவு இருக்காது, அதை வந்து ஸ்கெட்ச் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கேலே இல்லாது. நம்ம சொல்லியிருந்தோம்னா 1 cm = 500 கிலோமீட்டர், அது மாதிரி பார்த்துருந்தோம்னா இந்த மேல இந்தா இப்படி இருக்கிறது வந்து இருக்காது. இதை வந்து ஸ்கெட்ச் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து ரொம்ப முக்கியமானது. பிளான் என்னன்னா ஒரு ஸ்மால் ஏரியாவை லார்ஜா கட்டுறது. ஓகே, சின்ன ஏரியா, இப்போ உங்களோட வில்லேஜா இருக்கலாம், அதை வந்து கொஞ்சம் பெருசுபடுத்தி காட்டினா நீங்க சும்மா காட்டிட முடியுமா? ஒரு ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க, அது வந்து பிளானை வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதாவது 1 cm = எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டா அந்த பிளான் கரெக்டா இருக்கும். ஓகே, அதாவது ஸ்கேல் இருந்தா அது பேர் வந்து பிளானு, ஒரு அளவு இருந்துச்சுன்னா அது பேர் பிளானு. அந்த ஸ்கேல் இல்லாட்டி நீங்களா ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை பார்த்துட்டு உங்க மெமரி வச்சு வரைஞ்சா அது பேர் வந்து ஸ்கெட்ச் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகே, ஓகே, இவ்வளவு இந்த 4வது சாப்டர். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. அண்ட் மறக்காம நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க்ஸ்னா கீழே இருக்கு, எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராமையும் மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்ல டெய்லி வீடியோ, சிஏ வீடியோ, கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ அன்னைக்கு உண்டான டெய்லி அப்லோட் பண்றோம், அதையும் பாருங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.